நேற்று தினத்திலிருந்து தொடர் தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. அதற்கான காரணம் என்னன்னாக்க, தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியின் சார்பாக கட் ஆஃப் மார்க் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த வெளியீட்டிற்கு பின்புதான் நிறைய சகோதரர்கள், நண்பர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக முன் வச்சிருக்கிறீங்க. அவங்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வு காணொலி தான் இந்த காணொலி. என்ன அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்கை ரெண்டா எப்போதுமே பிரிப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னாக்க, ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 வரும். ரவுண்டு 1 அப்படிங்கிறது மெரிட் லிஸ்ட், ரவுண்டு 2 அப்படிங்கிறது வெயிட்டிங் லிஸ்ட், லாஸ்டா இருக்குது இல்லையா ரவுண்டு 3 அப்படிங்கிறது ஃபைனல் லிஸ்ட். இந்த மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது யாருக்கு, எந்தெந்த சமூகங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ்னா, ஓசிக்கு 93, பிசிக்கு 88, பிசிஎம் முஸ்லீம்க்கு 89, எம்பிசிக்கு 88, எஸ்சிக்கு 88, எஸ்சிஏவுக்கு 87, எஸ்டிக்கு 84. இது வந்து ஜென்ரல் ரேங்கர்ஸ்க்கு. பார்த்தீங்களா, வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே ஓசிக்கு கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட் மெரிட் மட்டும்தான். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்குலாம் 86 to 80 இருக்கும். நீங்க 84 and above இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்லேயே கிடைச்சிரும். உங்களுக்கான ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னாக்க, நீங்க 18ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினத்துல வந்து 20ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிடணும். 22ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகும். 23 to 25 நீங்க ஜாயினிங் பண்ணிக்கலாம். செகண்ட், அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து ரவுண்டு 2 கணக்கிடுவாங்க. இதுக்கும் அதுக்கும் பெருசா இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 2 to 3% தான் டிஃபரெண்ட் இருக்கும். இங்க பிசிக்கு 88 86, எம்பிசிக்கு 88 87, ஜஸ்ட் 1%, 70.07% அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரவுண்டு 3 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னாக்க, அதுதான் ஒரு 2 to 3. சரி, ஒரு அப்ராக்ஸா கேட்கறாங்க, நான் 77 இருக்கிறேன், 70 இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்னாக்க, கேட்டகரி ரேங்க் அண்ட் தென் ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்கும். எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். மொத்தம் 6 சப்ஜெக்ட்ல 2 லாங்குவேஜ் போச்சுன்னா 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்ட் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னாக்க 80க்கு மேல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கும் கால்குலேட் பண்ணி 80க்கு கீழே இருக்குதுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கடினம் தான். ரவுண்டு 3 கிடைக்குமான்னு கேட்டாலும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைக்க முடியும். 7.5%, அதாவது 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டுல நீங்க படித்திருந்தாலுமே கூட உங்களுக்கு குறைந்தபட்சமா என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல 93 கொடுக்குறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னும் கம்மியா போனா ஒரு 99, 89 அந்த போது தான் இருக்கும். ஸோ 80%க்கு கீழே யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, ரவுண்டு 3 எஸ்டிக்கு வேணா வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவுக்கு கூட கிடையாது, எஸ்டிக்கு வேணா வாய்ப்பு இருக்குது. வேற யாருக்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜெனரல் கேட்டகரியும் பாருங்க, ரேங்க்கும் பாருங்க. உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வரல, எதுவுமே வரல அப்படின்னாக்க, நீங்க உடனடியா நியர்பை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியோ இல்லை அரசு கல்லூரியிலே போயிட்டு 3 வருட ஒரு டிகிரி எடுங்க. பிகாம், பிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, அடுத்து பிபிஏன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுங்க. அந்த 3 இயர்ஸ்ல நீங்க உங்களுடைய மார்க்கை 85%க்கு மேல வர மாதிரி படிங்க. அதை வச்சு 3 வருட சட்டப்படிப்பை நீங்க போட்டுக்கலாம். தனியார் கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நீங்க சேர வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நன்றி.